ஏற்பட்டிருக்கின்றது. திராவிட மாடல் ஆட்சி இந்த மாநிலத்திலே வர வேண்டும் என்று மக்கள் எல்லாம் விரும்புகிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல திட்டங்களையும் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த சின்னஞ்சிறு மாநிலத்தில் ரெட்டை என்ஜின் பூட்டின வண்டியில் ஏன் செய்ய முடியலன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாமே ஏற்றின்னு வராங்க. ஒரே ஒரு விஷயம் நம்ம ஊருக்கு பெருமையாக இருந்தது. இப்போ பால் விலையை ஏற்றிட்டாங்க, பெட்ரோல் விலையை ஏற்றிட்டாங்க, டீசல் விலையை ஏற்றிட்டாங்க, கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, குப்பை வரி ஏற்றிட்டாங்க, எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துட்டாங்க. ஒரே ஒரு வரி ஏற்றாத இருந்தாங்க, அதையும் இன்னும் ஒரு வாரத்தில் அதையும் ஏற்றிடுவாங்க. அதனால் பாண்டிச்சேரியுடைய தனித்துவத்தை எல்லா வகையிலுமே கெடுத்துட்டு தனக்கு வேண்டியவர்களுக்கு ரெஸ்டோ பார் கொடுக்குறது மட்டுமே ஒரு பெரிய வேலையாக வச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நடந்துன்னு இருக்குது. புதுச்சேரியில் புதிய தொழில் எதுவும் வரல, பெரிய ஐடி பார்க் வரல, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கே அமையலை. மிக மோசமான ஒரு சூழ்நிலை மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். இங்கே இருக்கிற அமைச்சர், முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர் பெருமக்களும் போய் ஏதாவது இவங்க சொந்தத்துக்கு அடிச்சுன்னு சாப்பிட்றாங்க. இப்போ பாட்டெல்லாம் நடக்குது. இந்த பாண்டிச்சேரி வளர்ச்சிக்குன்னு போய் டெல்லியில் உட்காந்து ஒட்டாரம் முடிச்சு நாங்கள் சாப்பிட மாட்டோம் 2 நாளைக்கு, என் பாண்டிச்சேரியில் கடன் அடைங்க, பாண்டிச்சேரி துறைமுகத்தை அதானிகிட்ட பிடிங்கி கொடுங்க, பாண்டிச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்காதீங்க, இது போல் விஷயத்தெல்லாம் முன் வச்சாங்கன்னா பாண்டிச்சேரி வளர்ச்சி பெறும். அது போன்ற மனநிலையும் கட்சியும் கொள்கை இல்லாத ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பாண்டிச்சேரி இருக்குது. இவற்றையெல்லாம் ஒழிப்பதற்கான இன்றைக்கி போவியில் இதெல்லாம் போட்டு நம்ம கொளுத்திடுவோம். புதுச்சேரியில் உருப்படாத எண்ணம் உள்ளவங்களை எல்லாரும் கொடுத்துரு. புதுச்சேரி புதிய புதுச்சேரியாக, இளைஞர்களுக்குள்ள வாய்ப்பு கொடுக்கக்கூடிய புதுச்சேரியாக, வேலைவாய்ப்பு பெருகக்கூடிய ஒரு புதுச்சேரியாக, தொழிற்சாலைகள் வரக்கூடிய புதுச்சேரியாக, கடன் இல்லாத மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு புதுச்சேரியாக, நல்ல டூரிசம்ன்றது அங்கே இருக்கக்கூடிய கலைகளையும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கையும் ரசிக்கக்கூடிய டூரிசம் வளரணும். அதுதான் நிரந்தர ஒரு டூரிசம். இப்போ பாண்டிச்சேரியில் நடக்கிற டூரிசம்லாம் நிரந்தர டூரிசம் கிடையாது, நிரந்தர டூரிசம் கிடையாது. சண்டே மார்க்கெட்டில் ட்ரௌசரும் பனியனும் தான் விற்கிது, அதிகமாக ட்ரௌசரும் பனியனும் தான் விற்கிது. அந்த மாதிரி டூரிசம் வளர்ந்துன்னு இருக்குது. அதெல்லாம் நல்ல டூரிசம் இல்லை. புதுச்சேரியுடைய கலாச்சார சீரழிவுக்கு வித்திடுகின்றவர்கள். நம்முடைய ஏற்கனவே பாண்டிச்சேரி காட்டி கொடுத்த பெருமை உங்களுக்கு இருக்குது. பிஜேபி காரனிட்ட பாண்டிச்சேரி விட்டது யார்? ரங்கசாமின்ற ஒரு கெட்ட பேர் இருக்குது உங்களுக்கு. இது காட்டி கொடுத்தது தான். திராவிட சித்தாந்தம் உள்ள நிலையில் இன்றைக்கி சவுத்தில் எங்கேயுமே வரக்கூடிய பிஜேபி இன்றைக்கி பாண்டிச்சேரியில் திருட்டுத்தனமாக உள்ளே வந்துருக்குறாங்க. கடந்த ஆட்சியில் காங்கிரஸில் மந்திரி ஆனவங்க பூரா பிஜேபி மாதிரி தான் ஆட்சி வந்துருக்குது. எங்கேயோ ஜெயிச்சவனு பூரா ஏன் ஆளுன்ட்டான், சுயேட்சை பூரா ஏன் ஆளுன்ட்டான், அவன் பூரா தனியாக கொடி எடுத்துன்னு நாங்களாம் மாற்று வியாபாரி தான் எங்களுக்கு வேணும், இவன் ஒன்றும் புண்ணியம் இல்லை எங்களுக்கு, அவர் எங்களை பார்த்துக்குவார், எங்களை நல்லா கவனிச்சுக்கிறாருன்னு கிளம்பி போகிறோம். இல்லைன்னா ஒரு 2 மந்திரி இறக்கு நாங்கள் ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி இது வரைக்கும் புதுச்சேரி வரலாற்றில் இப்படி ஒரு ஆட்சி இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. மக்களுக்கு விரோதமாக, மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய, மக்களுடைய கருத்துக்களை கேட்காத, ஒரு நலத்திட்டத்தை கூட உருப்படியாக செய்ய முடியாத ஆட்சி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு திட்டத்தை தலைவர் தமிழ்நாட்டில் ஆரம்பித்தார்னா, சென்னையில் ஆரம்பித்தார்னா கன்னியாகுமரி வரைக்கும் 2 நாளில் அந்த திட்டம் முடிஞ்சிடும். இவன் அரிசி போடுவான் 1.5 மாதமாக போடுவான். அதுக்கப்புறம் அதில் 20% அரிசி கொடுக்காத நிறுத்திடுவான். இப்போ தீபாவளி கொடுத்தாங்க அரிசி. இப்போ பொங்கல் வரும்போது ஒரு ஞாபகம் மறுபடியும் அரிசி போட போகிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒழுங்காக நீங்கள் உண்மையிலே திட்டத்தை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னா, அந்த திட்டத்தை இவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கிறோம், அங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுத்துட்டோம், கடை வாடகை நாங்கள் கட்டிட்டோம், இனிமேல் ரெகுலராக இது வரும்னு சொன்னால் பரவாயில்ல, எல்லாமே பாஸ்ட் ஃபுட்டு அந்த நேரத்துக்கு. அதோட சரி, இதோட எப்போ கேட்பாங்கன்னா எலெக்ஷனுக்கு வரும் மீதி செய்தி பூரா. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. இதை அகற்ற வேண்டும். தமிழகத்தில் தலைவர் ஆட்சியை போல் ஒரு நல்ல ஆட்சி புதுச்சேரியில் ஏற்பட வேண்டும். அவரோட ஆட்சியோடு புதுச்சேரியில் ஒரு நல்ல ஆட்சி ஏற்பட்டு அந்த வாசனையோடு புதுச்சேரியை மலர வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் சொல்லி உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.